இத பாரு மீனாட்சி, உரிமை எடுத்துக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆனா இது ரொம்ப அதிகமா இருக்கு. வீட்டுக்கு பெரியவன் நான் இருக்கேன். ஏன் அனுமதி இல்லாம இதையெல்லாம் நீ எப்படி செய்யலாம்? அத்தை, அது என்னன்னா எனக்கும் இந்த வீட்ல மருமகங்கிற உரிமை இருக்கத்த. அப்ப என்கிட்ட நீ எதையுமே கொண்டு வராத. நான் இன்னும் இவள மருமகளா ஏத்துக்கவே இல்ல. என்கிட்ட இருந்து எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. நீங்க போலாம். வாங்கக்கா. அக்கா, அத்தை பேசுனதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அவங்க கோவம் இன்னும் அடங்கல. பெத்த புள்ள ஜெயில இருக்காங்கிற விரத்தில ஏதேதோ பேசிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்கக்கா, வரேன். அக்கா, புடிங்க. மணி 9 ஆச்சு, மேல போங்க. மீனாட்சி, என் மனசுல இப்போ எந்த ஆசையும் இல்ல. என் மனசே மறுத்து போயிடுச்சு. ஆனா நீ எனக்காக இவ்வளோத்தையும் பார்த்து பார்த்து செய்யற. எனக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தா கூட இப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் உனக்கு காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன் மீனாட்சி. அக்கா, இந்த நேரத்துல இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. வேற ஏதாவது ஜாலியா பேசலாம்ல. வாங்க நம்ம போலாம். வாங்க போலாம். அப்பப்ப ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மனசு கலையாம இருக்கும். ஆத்தி, இவன் நினைச்சதை நிறைவேற்றிருவா போல இருக்கே. விட்டுருவேனா? வரேன். ஸ்டாப். இப்ப எங்கடி போறீங்க? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. என்னடி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம பொசுக்குன்னு சொல்லிட்டேன். பாட்டி, எதுக்கு கூச்சம்? கல்யாணம் ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தானே போவாங்க. ஏய் பாவடி, குழந்தை பயந்துற போதுரி. நான் போய் பக்குவமா எடுத்து சொல்லிட்டு வரேன். யாரு குழந்தை? அர்ஜுன் தம்பி தாண்டி குழந்தைன்னு சொன்னேன். நான் போய் சொல்லி அதெல்லாம் ஒண்ணு பயப்பட மாட்டாரு. அக்கா பாத்துப்பாங்க. ஆக்க பொறுத்தவளுக்கு ஆற பொறுக்க முடியாதா? கொஞ்ச நேரம் இரு. இவளை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. தம்பி தம்பி, பயப்படாதீங்க. ஆபத்து கதவுக்கு வெளியில பால் டம்ளரோடு நிக்குது. இந்த பாயசத்தையும் பாலையும் தனித்தனியா குடிச்சிடலாம். ஆனா பால் பாயசம் ரொம்ப ஆபத்து தம்பி. ஐயோ, நல்ல சீவி சிங்காரிச்சு சிட்டு மாதிரி வந்து நிக்கிறா. நீங்க லட்டுன்னு நினைச்சு பிரிச்சு மட்டும் மேஞ்சிராதீங்க. பாட்டி, அதெல்லாம் நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஆமா தம்பி, பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க மனசு அப்படி இப்படின்னு அலைய விட்டுறாதீங்க. அப்படி எதுவும் நடக்காது பாட்டி, நீங்க தைரியமா போங்க. தம்பி, மறுபடியும் சொல்றேன், நீங்க பாலை மட்டும் வாங்கி அப்படியே வாயில கவுத்துக்கோங்க. நீங்க கவுந்துராதீங்க. அப்படியே அந்த ஆட்டக்கறி ஏதாவது வசியம் இருந்ததுல கலந்து வச்சிருப்பா. எப்படி அவ அலுங்காம குலுங்காம வராளோ அதே மாதிரி அவ புடவை கூட கசங்காம வெளியே அனுப்பிச்சு வச்சிருங்க. தம்பி, நீங்க யானை. அதுக்கு என்ன இப்போ? அவ அங்குசம். அரேனா அங்குசம் தான் யானையவே அடக்கிடும். தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தத்துல இருக்காங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். என்ன இவன்? தம்பி, மறுபடியும் சொல்றேன், உங்க தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தத்துல இருக்காங்க. அப்புறம் உங்க இஷ்டம். அக்கா, இங்க பாருங்க. இந்த மாதிரி நேரத்துல ஆலோசனை சொல்றதுக்கு வயசெல்லாம் முக்கியம் கிடையாது. சீனியாரிட்டி தான் முக்கியம். இப்ப நீங்க கன்னி பொண்ணு இல்ல, சுமங்கலி. புருஷ மனசு கோணாம நீங்க தான் நடந்துக்கணும். எனக்கு கல்யாணம் ஆனப்போ பெரியவங்க சொன்னது, அத நான் உங்களுக்கு சொல்றேன். தம்பி ரெடி ஆயிட்டாரு, போங்க. வாங்கக்கா. அக்கா, உள்ள போங்கக்கா.
இது பாருங்க, நான் எதுக்குமே ஆசைப்படல. இது எல்லாமே மீனாட்சியோட ஏற்பாடு. மாசமா இருக்கிற அவளோட மனசு கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு தான் நான் இது கொத்துக்கிட்டேன். ஐயோ, ஆளையே காணுமே. என்ன? ஐயோ, ஒரு சத்தத்தையும் காணுமே. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சொல்லுங்க பாட்டி. தம்பி, ஒண்ணும் நடக்கலையே. உள்ள வந்தா அமைதியா படுத்துட்டான். புரியுது புரியுது புரியுது. அதான் பட்டுன்னு போன் எடுத்துட்டீங்களே. தம்பி, எதுக்கும் போர்வையை எடுத்து நல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் போத்திக்கிட்டு படுங்க. ஆமா, அவ எங்க படுத்திருக்கா? கீழே படுத்திருக்கா. அப்பா, தம்பி தம்பி, இன்னைக்கு அவ எங்க படுத்திருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து தான். அப்படியே வானத்துல பறவ மாதிரி பறப்பா. ஆட்டக்காரி இல்லையா, தரையில மீன் மாதிரி நீந்துவா. நீங்க மனசு அப்படியே நங்கூரம் போட்டு நச்சுன்னு நிப்பாட்டிடுங்க. ஆடவும் கூடாது, அசையவும் கூடாது. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னெல்லாம் ஒண்ணும் ஏமாத்த முடியாது. நீங்க போனை வைங்க. அப்பா, இருந்தாலும் கண்ணு அப்படியே திறந்து வச்சுக்கிட்டு விடிய விடிய தூங்காம இருக்கணும். ஐயோ பாவம் இந்த வீட்டு முதலாளியம்மா. அண்ணி, இன்னும் நீங்க தூங்கலையா? எதுக்கு வர சொன்னீங்க? இந்திரா, இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்குது பாத்தியா? பாத்துக்கிட்டு தான் அண்ணி இருக்கேன். மனசு ரொம்ப பாரமா இருக்கு இந்திரா. இப்ப உங்க அண்ணன் இல்லையேன்னு மனசு கிடந்து பதறுது. என்ன அண்ணி நீங்க? வருத்தப்படாதீங்க. இத பாரு இந்திரா, இந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. உன் பொண்ணு அர்ஜுனுக்கு கட்டி வைக்கணும்னு உனக்கு ஆசை. அப்புறம் தான் ஹாட் ஃப்ரெண்ட் விவகாரம் எல்லாம் வந்துச்சு. சரி, சின்னவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு உன்கிட்ட சொன்னேன். அதுவும் இல்லன்னு ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு நீ பழைய கதையெல்லாம்? இல்ல இந்திரா, நான் உன்கிட்ட தானே சில விஷயங்களை எல்லாம் பேச முடியும். இந்த வசு முகத்தை மூடிக்கிட்டு டிராமா போட்டு என்னையும் ஏமாத்தி அர்ஜுனையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அப்பவே என் மனசு வெறுத்து போச்சு. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் அவளை என்னோட மருமகளா நான் ஏத்துக்கவே மாட்டேன். கூடிய சீக்கிரமே அவளை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்ப போறேன். இத பாரு இந்திரா. சொல்லுங்க அண்ணி. வசுவை நான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன்னா சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நட்சத்திராவ அர்ஜுனுக்கு கட்டி வைக்கலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? என்ன அண்ணி திடீர்னு இப்படி கேக்குறீங்க? உன் அண்ணனுக்காக இதுக்கு நீ ஒத்துக்குவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல அண்ணி, இந்த விஷயத்துல நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. நட்சத்திரா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஏன்னா அவதான் நீ வாழ போறா. இல்ல இந்திரா, உங்க அண்ணன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து இது. தப்பான ஆளுங்க வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. ஒண்ணுக்குள்ள ஒன்னா நாம இருந்தோம்னா சொத்து கைய விட்டு போகாது. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது அண்ணி. நான் நட்சத்திரா கிட்ட கேட்டு சொல்றேன்.
கேட்டுட்டு சொல்லு. நல்ல முடிவா நான் எதிர்பார்க்கறேன். சரிங்க அண்ணி. என்னம்மா அத்தை எது கூப்பிட்டாங்களா? வசு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது அவங்களுக்கு பிடிக்கலையா? அதான் தெரியுமே, இத சொல்றதுக்கு தான் உன்னை கூப்பிட்டாங்களா? அது இல்லடி, வசுவை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு டிவோர்ஸ் வாங்க போறாங்களாம். என்ன மம்மி சொல்ற? ஆமாண்டி. அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு உன் பொண்ணு நட்சத்திராவை கல்யாணம் பண்ணி கொடுன்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன மம்மி சொன்ன? நான் உன்னை கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். வேணாம் மம்மி, எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. ஏண்டி, நான் உன்னை இங்க இருந்து அனுப்பி வச்சதுக்கும் அமெரிக்கால இருந்து திரும்பி வர வச்சதுக்கும் இதுதானே காரணம்? அதெல்லாம் சரிதான் மம்மி. முதல்ல அர்ஜுன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். நானும் சரின்னு சொன்னேன். அர்ஜுன் மாமா மேல ஆசையும் பட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட் அது இதுன்னு மாமா தசை மாறினாரு. அப்புறம் ஆனந்த கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக நம்ம வீட்டுல விளக்கு பூஜை எல்லாம் பண்ணோம். ஆனா அதுவும் நமக்கு கை கொடுக்கல மம்மி. இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தரா ஆசைய வளர்த்துக்கிட்டு எதுவுமே நிறைவேறலையே மம்மி. இப்ப என் மனசுல யாருமே இல்ல மம்மி. என்ன மாதிரி வசுவ ஒரு பொண்ணு தானே, பாவம். அவ இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அவங்க வாழ்க்கை நம்ம கெடுக்க வேண்டாம் மம்மி. அவங்களாச்சும் நல்லா இருக்கட்டும் மம்மி. சூப்பர் நட்சத்திரா, சூப்பர். இப்பதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. ஆண்டி, வசு அக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு கிடைச்ச அருமையான மருமக. அத்தைக்கும் வசு அக்காவை பிடிக்கும். ஆனா இப்ப அவங்களுக்கு கோவம், அதனாலதான். ஆனா எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். நிச்சயமா அத்தையும் வசு அக்காவை ஒரு நாள் ஏத்துப்பாங்க. நானும் அதைத்தான் நினைக்கிறேன் மீனாட்சி. ஆனா நான் அன்னிக்கிட்ட வசுவை பத்தி சொல்லல. இப்ப சொன்னேன்னா என் மேலயே அவங்களுக்கு கோவம் வரும். இத பாரு மீனாட்சி, நாங்கெல்லாம் இந்த வீட்டு பொண்ணுங்க. ஆனா நீ இன்னொரு வீட்ல இருந்து இங்க வாழ வந்தவ. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாரு, நீதான் சூப்பர். நாங்க என்னைக்குமே உனக்கு சப்போர்ட்டா இருப்போம் மீனாட்சி. ரொம்ப நன்றி ஆண்டி. அப்புறம் நீங்க எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும். என்ன மீனாட்சி? அத்தை உங்ககிட்ட அர்ஜுன் மாமாக்கு நட்சத்திராவை கட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு நீங்க சரின்னு சொல்லிடுங்க. ஏன் மீனாட்சி? நீங்க சரின்னு சொல்லிட்டா இந்த விஷயத்த அவங்க அப்படியே விட்டுடுவாங்க. இல்லனா அர்ஜுன் மாமாக்காக வேற பொண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையா வந்துரும். அதுக்காக தான் ஆண்டி. கரெக்ட், நீ சொல்றது சரியான யோசனை தான். கண்டிப்பா நீ சொல்ற மாதிரியே நான் சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரிம்மா. நீங்க இல்லாத இந்த 7 வருஷத்தை நான் எப்படி ஓட்ட போறேனே தெரியல. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் வெளியில தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் உள்ளக்குள்ள மனசு கடந்து அடிச்சுக்குது. பொண்டாட்டி முழுகாம இருக்கிறப்போ அவளுக்கு புருஷனோட ஆதரவு முழுக்க முழுக்க தேவை. எப்பவுமே நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு என் மனசு தவிக்குது. என் மனசு அதுக்காக ஏங்குது. ஒவ்வொரு நாளும் நீங்க என் வயித்தை தொட்டு பார்த்து நம்ம குழந்தையோட வளர்ச்சியை உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய நேரத்துல ஆனந்த், இது என்ன கொடுமை ஆனந்த். என்னால தாங்க முடியல. நீங்க அங்க நல்லா சாப்பிடுறீங்களா, தூங்குறீங்களா?
இல்ல எப்பவும் ஏன் நினைப்பாவோ என் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தை நினைப்பாவும் இருக்கீங்களா ஆனந்த்? இங்க பாருங்க ஆனந்த், நீங்க அங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் இங்க இருக்க போறேன். நீங்க இங்க வந்ததும் தான் நான் இந்த பெட்லயே படுக்க போறேன். அது வரைக்கும் நானும் உங்களை மாதிரி தரையில தான் படுக்க போறேன். சத்தம் கேட்டு அர்ஜுன் சார் டிஸ்டர்ப் ஆகி முடிச்சிட போறாரு. ஏய் தள்ளு. ஐயோ அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் என்னாச்சு? ஐயோ கையை கொடுங்க. அர்ஜுன் சார் இன்னும் ரத்தம் வருது. கொடுங்க கொடுங்க, கையை கொடுங்க அர்ஜுன் சார். ஐயோ விடு, வேணாம், நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் சார் ப்ளீஸ் கையை கொடுங்க. ஐயோ ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது. விடுங்கறல. அந்த பர்ஸ் எடு. அந்த பர்ஸை எடுன்னு. இது சர்வீஸ் சார்ஜ். நான் இதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கட்டு போட்டதுக்கு பணம் கொடுத்துருப்பேன். நீ கட்டு போட்டு விட்ட, அதுக்கு தான் இந்த பணம். என்ன எங்க தூங்குது? பாட்டி சி, பாட்டி ஐயோ நீ வந்துட்டியா? ஆ, பூ அப்படியே இருக்கு, தலை கலையல. ஒரு இடத்துல நிக்கிறியா? புடவையும் அப்படியே இருக்கு. கொண்டா. வளையலும் அப்படியே இருக்கு. பாட்டி என்ன
பாட்டி பண்ற? இல்லடி சென்ட் கலந்துருச்சான்னு பார்த்தேன், கலக்கல. பாட்டி ம். இங்க எதுக்கு வந்து படுத்திருக்க? இந்த கொசு தொல்லை தாங்க முடியல, ஏதோ வந்து படுத்தேன். போடி. என்ன கேள்வி கேக்குறா? ஏய் 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 நில்லடி நில்லடி நில்லடி. ஏய் என்னடி இது? ஏய் என்னடி புடவை கிழிஞ்சிருக்கு? எப்படி கிழிஞ்சது? உள்ள என்ன நடந்துச்சு சொல்லு. ஐயோ, ஆ அது ஆ நீ எது மனசுல வச்சு கேக்குறேன்னு தெரியுது. ஆ